வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல டீ டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். வாழைத்தண்டுல எப்பயுமே நம்ம வாழைத்தண்டு கறி பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், தயிர் பச்சடி, தொகையெல்லாம் கூட பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு டிஃபரெண்டா வாழைத்தண்டு வடை பண்ண போறோம். இந்த வடை சாயந்தர நேரம் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் பிரமாதமா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். நம்ம கறியோ கூட்டோ பண்றதுக்காக வாழைத்தண்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் இருந்தா கூட போதும், நம்ம இந்த வடை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, மேல நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா நல்ல டேஸ்டியான வாழைத்தண்டு வடை குவிக்கா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வடை பண்றதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். கடலைப்பருப்புக்கு பதிலா துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம், இல்ல பாதி கடலைப்பருப்பு பாதி துவரம் பருப்பும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாவே கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த சைஸ்ல ஒரு வாழைத்தண்டு எடுத்துட்டு இருக்கேன். இது நாரெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். வாழைத்தண்டை பொடி பொடியா கட் பண்ணி இந்த தண்ணியில சேர்த்திருக்கேன். கலர் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா மோர் விட்டுருக்கேன். ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஜீரகம் பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இதுல சேர்த்துக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த வாழைத்தண்டுல இருக்கிற தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்டு வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தண்ணி ட்ரை ஆனாலே போதும். தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வாழைத்தண்டை நல்லா வதக்கிண்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு கடலைப்பருப்பு நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 4 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது தண்ணி சேர்க்காம கொர கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இதை போல கொர கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வெங்காயம் வேணும்னா கூட பொடி பொடியா கட் பண்ணி இதுல நம்ம சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காம வெறும் வாழைத்தண்டை யூஸ் பண்ணி பண்றேன். வாழைத்தண்டை மட்டும் வதக்கிட்டு சேர்த்துட்டா போதும். வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படி பிடிச்சு பாருங்க, அழகா பிடிக்கிறதுக்கு வருதுன்னு அப்படியே பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்படி பிடிக்க வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுத்து. நம்ம சும்மா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, வாழை இலையிலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு இல்ல உள்ளங்கையில கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டர்ல கொஞ்சம் திக்காவும் ஓரங்களை நல்லா மெல்லிசாவும் வந்துடும். இதை அப்படியே எண்ணெயில டிராப் பண்ண வேண்டியதுதான். இது ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடணும், உடனே திருப்பக்கூடாது. இது பாருங்க, லேசா செவந்து வந்திருக்கு. இப்ப திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா 2 சைடும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நடுவில் நம்ம திருப்பி விட்டுக்கணும். அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். வடை பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துடுது. இப்படி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணதுனால ஒரே மாதிரி ஃப்ரை ஆயிருக்கு. வடை பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த வடை ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. இதை நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஒரு செட்டு நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பொரிச்சுக்கலாம். நம்ம ஃப்ளேம் கம்மியா வச்சு ஃப்ரை பண்ணதுனால எண்ணெய் சூடு கம்மியா இருக்கும். 1 நிமிஷம் விட்டுட்டு பொரிச்சினோம்னா எண்ணெயும் திரும்ப சூடாகும். வடையெல்லாம் அதில் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேமை திரும்பவும் நம்ம லோல பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுது. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வாழைத்தண்டு வடை பாருங்க ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. ரொம்ப எண்ணெய் குடிக்காம நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. மேல லேயர் நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்லா உதுருதுரா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. இந்த ஓரங்கள்லாம் அவ்வளவு நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. உள்ள நல்லா சாஃப்டாவே பொல பொலன்னே இருக்கு. நம்ம இதுல வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது.
குழந்தைகள் கூட வாழைத்தண்டுல நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டா. ஆனா இந்த மாதிரி வடையா பண்ணி கொடுத்தோம்னா தாராளமா சாப்பிட்டுருவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்ல டீ காஃபியோடய நம்ம தாராளமா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவோம் இல்லையா, அது மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணி இந்த வடை பண்ணிருக்கேன். துவரம்பருக்கு பதிலா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம், இல்ல பாதி துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. வாழைத்தண்டை வந்து பொடி பொடியா கட் பண்ணி அப்படியே சேர்த்துடாம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுல இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுல தண்ணி அதிகமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராம சாஃப்ட் ஆயிடும். இதுல வெங்காயம் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். அது வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் பொடி பொடியா கட் பண்ணி மாவோட கலந்தாலே போதும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு வடை சூப்பரா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வாழைத்தண்டு வடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரமாதமா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம டீ டைம் ஸ்நாக்காக மட்டும் இல்ல, ஒரு பண்டிகை நாட்களை கூட நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.